வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். குரோதி வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி 21/4/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மாலை 5:09 வரை உத்திரம், பிறகு ஹஸ்தம். இன்றைய திதி திரையோதசி. இன்றைய யோகம் மாலை 5:09 வரை அமிர்த யோகம், பிறகு சித்த யோகம். இன்று பிரதோஷம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 6வது இடமான ருண ரோகஸ்தானத்துல சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும், சூரியன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பண பிரச்சனைகள் தீரும். சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு சிரமமும் இல்லாம நல்லபடியா முடியுங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடந்து இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்துல ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும். வீட்டுக்கு விருந்தினர் வருகை இருக்கும். அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய நல்ல நாளா இருக்குது. குடும்பத்துல நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். பெண்களுக்கு பிரயாணங்களால இன்னைக்கு நன்மை நடக்குங்க. பிரயாணங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்களா முடிஞ்சு நல்ல சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும். தேவையானவற்றை வாங்குவீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள்ல எதிர்ப்புகளும் இடையூறுகளும் இருந்தாலும் எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நடந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தேவையில்லாத செலவுகள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு பொறுப்புகள் இன்னைக்கு அதிகமா இருக்கிற மாதிரி தோணும். குடும்ப சுமை அதிகமா இருக்கிற மாதிரி தோணும். வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. எலக்ட்ரிக் பொருட்கள்ல கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் கவனமா இருக்கிறது நல்லது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பண விவகாரங்கள்லாம் செய்யறதுக்கு நல்ல நாளுங்க. கணக்கு வழக்குகள்லாம் சரிபார்த்து கரெக்டா வச்சுக்கிருவீங்க. பண விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். பாக்கிகள் வசூலாகும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொது சேவையில நாட்டம் அதிகமா இருக்குங்க. பொருளாதாரத்திலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும். காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள்லாம் நீங்கும். சிலர் கடன்கள் எல்லாம் அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பும் இருக்கு. எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீலம். அதிர்ஷ்ட எண் 6, 9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5வது இடத்துல இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான புதன் நீச்சபங்க ராஜயோகத்துல இருக்கிறது சிறப்பு. உங்களுடைய பெற்றவர்கள் ஆரோக்கியத்துல இன்னைக்கு கவனம் செலுத்துறது நல்லதுங்க. பெற்றவர்கள் கிட்ட வீணான வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அவங்க கிட்ட அன்பாவும் ஆதரவாவும் நடந்துக்குங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். கடவுள் அருள் அதிகமாகவே கிடைக்கும். பிரார்த்தனைகள்லாம் பலிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பெரிய மகான்களை சந்திக்கிறது அல்லது ஜீவ சமாதிகளை போய் தரிசனம் பண்றது இதெல்லாம் இன்னைக்கு சிலர் செய்வாங்க. உயர்ந்த பதவியில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மேல அதிகார பதவியில இருக்கிறவங்களால இன்னைக்கு சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. பெண்களுக்கு எந்த விஷயத்தையும் இன்னைக்கு பொறுமையா கடைபிடிக்கிறது அவசியங்க. பிள்ளைங்க விஷயத்துல கொஞ்சம் அக்கறையா இருக்கணும். பிள்ளைகள் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துறது நல்லது. மாணவர்களுக்கு சில சூழ்ச்சிக்காரர்களால இக்கட்டுல மாட்டிக்கிற மாதிரி சூழல்கள்லாம் இருக்கும். அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிட்டு நீங்க தொந்தரவுல சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எதுலையுமே கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலகி உங்களுக்கு எல்லாமே சாதகமா நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சு நிம்மதி அடைவீங்க. இருக்கிறத கொண்டு சிறப்பா வாழணுங்கிற எண்ணம் இருக்குங்க. தேவையான செலவுகள் செய்வதற்குரிய பண இருப்பு கையில இருக்கும். பணப்புழக்கம் எல்லாம் சரளமாகவே இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும்.
ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வேற்று மொழிக்காரர்களால அல்லது வேற்று மதக்காரர்களால உங்களுக்கு நன்மைகள் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. அவங்களால சில யோகமான நிகழ்வுகள் இருக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலையில பிடிப்பு இருக்குங்க. பண வரவுல எந்த குறையும் இருக்காது. வியாபாரம் எல்லாம் சிறப்பா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நீங்க எண்ணிய விஷயங்கள் நீங்க எண்ணிய மாதிரியே சரியா முடியறதுனால உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சிலருக்கு ஆபரண சேர்க்கையெல்லாம் இருக்கும். மங்கள காரியங்களுக்காக இன்னைக்கு செலவு செய்யற சூழல்கள்லாம் இருக்கு. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 1, 2. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு தனஸ்தானத்தின் அதிபதியான சந்திரன் 4வது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். எடுத்த முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்கும். வீட்டுல குடும்ப உறுப்பினரோட வருமானம் சிறப்பா இருக்கும். ஒற்றுமையும் நல்லா இருக்குங்க. தேவையான பொருட்களை தேவையான அளவு வாங்கக்கூடிய கையிருப்பு இருக்கும். மனசுல இருந்த கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. பிள்ளைகளும் நீங்க சொல்றபடி கேட்டு நடந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பாங்க. அவங்களோட ஆரோக்கியமும் முன்னேற்றமும் சிறப்பா இருக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் எந்த குறையும் இருக்காது. பெண்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. இன்னைக்கு சில விஷயங்கள்ல உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய தைரியம் உங்ககிட்ட இருக்குங்க. கணக்கு வழக்குகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு இன்னைக்கு நண்பர்கள் கிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடு வரலாம். மனசுல தேவையில்லாத கவலைகளும் கலக்கங்களும் வரலாம். இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. கடவுள்கிட்ட எதா இருந்தாலும் மனசார வேண்டிக்குங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க நாராயணன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களை எதிர்க்கிறவங்க எல்லாம் அடங்கி போயிருவாங்கங்க. உங்களோட சிறப்பான முன்னேற்றத்தை பார்த்து அடுத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவு உங்கள்ட்ட இன்னைக்கு செயல்பாடுகள் இருக்கும். பெரியவர்களோட பாராட்டை பெறுவீங்க. தாயாரோட உதவி உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. பணப்புழக்கமும் சரளமாகவே இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது அவசியம். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வேண்டாம். அல்லது உணவு பொருட்கள்லையும் ரொம்ப கவனமா இருக்கணும். எண்ணெய் பதார்த்தங்களை அதிகமா சாப்பிட்டு வயிறு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் வரலாம். எல்லா விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. மனசு எதுலையுமே முழுமையா ஈடுபடாது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க கைலாசநாதரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதை செஞ்சீங்கன்னாலும் அது நன்மையாதாங்க நடக்கும். உங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு சிறப்பா நடந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க. வழக்குகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி கிடைக்கும். உங்களோட மதிப்பு கௌரவம் எல்லாம் உயரும். காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும். பிரயாணங்கள்ல இன்னைக்கு நன்மைகள் நடக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 9. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் 3வது இடமான தைரியஸ்தானத்துல இருக்கிறதும் 4வது இடமான சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. உங்களுடைய சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. கையில பணம் தாராளமா புரளும். மனசுல இருந்த பயம் விலகி ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. நிறைய பணவரவு இருக்கிறதுனால கஷ்டங்கள் இல்லாட்டினாவே தைரியம் தன்னால வரும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எந்த ஒரு புதிய முயற்சியா இருந்தாலும் இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்துல எந்த தடையும் இருக்காதுங்க. காரியத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு உடன்பிறப்புகளால இன்னைக்கு நன்மை அதிகமாகவே நடக்குங்க. தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களோட சேமிப்பு உயரும். உதிரி வருமானங்களும் சிலருக்கு இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு உடன் பிறந்தவர்கள் உங்ககிட்ட நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க. அரசாங்க உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களோட தைரியம் அதிகமாக இருக்கும். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முன்னேறுவீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க கைலாசநாதரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு தொழில்ல ஏற்பட்ட போட்டிகள் எல்லாம் மறையுங்க. எழுத்தாளர்கள் கவிஞர்கள் எல்லாம் இன்னைக்கு புகழடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க.
உங்களோட செயல்கள்ல ஒரு நேர்மை இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆண்டாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனநிலையில ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குங்க. யாருக்கிட்டையும் மனசு விட்டு பேச மாட்டீங்க. மனசுல ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுவீங்க. சிரித்த முகத்தோட இருந்தாலும் உங்கள மனசுல அதிகமான கவலைகள் இருக்கும். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லதுங்க. பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் சீரா இருக்குங்க. மனசுல ஏற்பட்ட கவலைகள்லாம் நீங்கி மனசுல ஒரு தைரியமான சூழல் இருக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. காரிய தடை எதுவுமே இருக்காதுங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அதிகமா இருக்கும். எவ்வளவு நீங்க உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்து திருப்தி அடையக்கூடிய சூழல்கள் இருக்கு. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண் 5, 7. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு விரையாதிபதியான சந்திரன் 2வது இடமான தனஸ்தானத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. எவ்வளவு வேலைகள் செஞ்சாலும் உங்களுக்கு அந்த வேலையை விட்டு கவனம் சிதறவே சிதறாதுங்க. முழு முயற்சியோட முழு ஈடுபாட்டோட அந்த வேலையில ஈடுபடுவீங்க. பொருளாதாரத்துல இருந்த பின்னடைவெல்லாம் விலகி நல்ல பண வரவு இருக்குங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் எல்லாம் சிறப்பா நடந்து நல்ல லாபகரமா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களோட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்குங்க. மன நிறைவோட செயல்படுவீங்க. குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்கும். தொழில ஏற்பட்ட சுணக்கங்கள்லாம் நீங்கும். பெண்களுக்கு இன்னைக்கு கூட இருக்கிறவங்களுக்கு சரியான நேரத்துல சரியானபடி அவங்களுக்கு பணிவிட செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க. பணம் சேர்த்து வைக்கணுங்கிற குறிக்கோளோட இருப்பீங்க. எதிர்காலம் பற்றிய கனவுகள் எல்லாம் நனவாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க. உங்களோட பேச்சு திறமை நல்லா இருக்கும். பேச்சு திறமையால நிறைய விஷயங்களை இன்னைக்கு சாதிச்சுக்க கூடிய அமைப்பு இருக்கு. மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வம்பு பேசுறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. பண விவகாரங்கள்லயும் கவனமா இருங்க. மோசடி செய்யறவங்களால நீங்க ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால யாரையும் நம்பி பண விஷயங்களை ஒப்படைக்காம இருக்கிறது நல்லதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட தேவைக்கேற்ற பண வரவு இன்னைக்கு இருக்கும். சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்களால நல்ல பண வரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. சொத்துக்கள் வாங்குற யோகம் கூட சிலருக்கு இருக்குங்க. கால்நடைகளால லாபம் அடையலாம். டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க அசைகிற அந்த வாகனங்களால நல்ல வருமானம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட வேண்டுதல்கள்லாம் பலிக்கும். இன்னைக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். மங்கள நிகழ்ச்சிகள்ல எல்லாம் கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. உங்களால நீங்க முடியாதுன்னு நினைச்ச செயல்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்னைக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் ராசியில இருக்கிறதும் தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. தனவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க. எதிர்பார்த்த பண வரவு உங்க கை நிறைய கிடைச்சு நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். நீங்க சந்திக்க நினைச்ச ஒருத்தரை இன்னைக்கு சந்திச்சு சந்தோஷமா இருப்பீங்க. கோயில்களுக்கு போறது, பூஜைகள்ல எல்லாம் கலந்துக்கிறது அல்லது வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது இதெல்லாம் இன்னைக்கு நடக்கும். மனசு சந்தோஷம் அடையக்கூடிய காரியங்கள் நிறையவே இருக்கும். விருந்தினர்கள் வருகை இருக்கும். அவங்கள உபசரிச்சு நல்ல மகிழ்ச்சியா இருப்பீங்க. பெண்களுக்கு செய்யற வேலைகளை சிறப்பா செஞ்சு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பொறுப்போட நடந்துக்கிருவீங்க. சிலருக்கு தலைமை பொறுப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. சிறப்பான வரவேற்பு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இன்னைக்கு அதிகமா இருக்குங்க. நண்பர்களோட சப்போர்ட்டும் இன்னைக்கு அதிகமா இருக்கும். எதுவுமே முடியாதுன்னு தள்ளி வைக்கவே மாட்டீங்க. உங்களால முடிஞ்ச முயற்சியை செஞ்சு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. உத்திர நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வேலை இடத்திலையும் வீட்லயும் சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மனசு மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள் நடக்கும்.
பொறுப்பா நடந்துக்கிருவீங்க. அடுத்தவங்கள இன்னைக்கு சந்தோஷப்படுத்தி நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். அரசியல்வாதிகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. உங்களோட பொறுப்புகள் அதிகமா இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களோட காரியங்களை நிறைவேற்றிக்கிருவீங்க. சிலர் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். பொது விழாக்கள்ல எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிற சூழல்கள் இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பொது இடங்கள்ல எல்லாம் இன்னைக்கு பொறுப்பா நடந்துக்கிருவீங்க. உங்களோட கடமை உணர்வு அதிகமா இருக்குங்க. முகந்தெரியாத ஒருத்தர்கிட்ட கூட இன்னைக்கு ரொம்ப அன்பாவும் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் உங்ககிட்ட இருக்கும். ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்குங்க. அதிகாரிகளோட நன்மதிப்பும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா. அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் 12வது இடமான விரயஸ்தானத்துல இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு. வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை கிடைக்காதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை நீங்க சிறப்பா பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்துல இருந்த குழப்ப நிலையெல்லாம் மாறும். குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குங்க. செலவுகள் இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல செலவுகளாகவே இருக்கும். மங்கள காரியங்களுக்காக செலவு செய்வீங்க. எந்த விஷயத்திலையும் நீங்க ரொம்ப அக்கறையோட இன்னைக்கு நடந்துக்கிருவீங்க. பெண்களுக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க. தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். மாணவர்களுக்கு அதிகமான செலவுகள் இருக்கும். கல்விக்காக அல்லது நண்பர்களுக்காக இன்னைக்கு செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும். சிலருக்கு தேவையில்லாத மன கசப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால பொறுமையா இருக்கிறது அவசியங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நீங்க துணை நிற்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. உதவி மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்தவங்க மீது நீங்க எந்த ஒரு வருத்தமும் இல்லாம என்ன சொன்னாலும் பொறுமையோட நடந்துக்கிருவீங்க. ரொம்ப பொறுப்போட செயல்படுவீங்க. பண பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு என்னதான் நீங்க பொறுப்போட செயல்பட்டாலும் சில கவனக்குறைவால தவறுகள் நடப்பதற்குரிய சந்தர்ப்பம் இருக்குங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியங்க. குடும்பத்துல பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிருங்க. யார்கிட்டையும் வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லா வேலைகளையும் திறமையா கையாண்டு சாதனைகளை படைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு. பொறாமைக்காரர்களோட பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. உங்களோட கௌரவ அந்தஸ்தெல்லாம் உயரும். தடைகள் எல்லாம் நீங்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 39. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானமான 11வது இடத்துல இருக்கிறதும் தனஸ்தானமான 2வது இடத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு சிறப்பான வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தொழில்ல சிறப்பான முன்னேற்றமும் லாபமும் இருக்கும். பொருளாதாரத்துல பெரிய வளர்ச்சி இருக்கும். நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாம சிறப்பா நடந்து மன நிறைவை கொடுக்கும். சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூட இன்னைக்கு பெரிய அளவு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தொழிலுக்கு தேவையான முதலீடுகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. யாருக்கிட்டையாவது பணமாகவோ அல்லது வேறு ஏதாவது பொருளாகவோ கேட்டிருந்தீங்கன்னா கூட அது இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிருவீங்க. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். பிரயாணங்களாலையும் நல்ல நன்மைகள் நடக்குங்க. தொழில்ல வளர்ச்சி சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்விக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. வெளிநாட்டிற்கு கல்விக்காக முயற்சித்தவங்களுக்கு இன்னைக்கு கால நேரம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு அல்லது கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க.
மதிப்பும் மரியாதையும் உயரும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சில விஷயங்கள் எல்லாம் ஈஸியா முடிஞ்சா கூட சில விஷயங்கள் ரொம்ப இழுத்தடிக்கிற மாதிரி இருக்குங்க. அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அடுத்தவங்க பேசுறத பொறுமையா கேட்கக்கூடிய மனநிலையில கூட நீங்க இன்னைக்கு இருக்க மாட்டீங்க. சிலர் நம்பியவர்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கவனமா இருக்கிறது நல்லதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வீட்டுல விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இன்னைக்கு இருக்கும். பெற்றோரோட அன்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்க சங்கடப்படாம சலிச்சுக்காம அதை சிறப்பா செஞ்சு முடிக்கிறதுனால நீங்க நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பிள்ளைகளால பெருமை அடைவீங்க. வீடு குடும்பம் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. ஆரோக்கியத்துல இருந்த பயம் விலகும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பிரவுன். அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான 10வது இடத்துல இருக்கிறதும் லாபஸ்தானத்தை ராசி அதிபதியான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால கணவர் மூலமா அல்லது மனைவி மூலமா யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க. தந்தையாரோட அல்லது தாயாரோட வேலைகள் சிலருக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். முன்னோரோட சொத்துக்களால வருமானம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். முன்னோர் வழிபாடு விட்டு போயிருந்தா அதை செய்யறதுக்குரிய நல்ல நாளாவும் இது இருக்குதுங்க. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். பெண்களுக்கு தந்தையாரோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க. வேலைகள்ல அதிகமான பளு இருந்தாலும் சலிச்சுக்காம நல்ல ஈடுபாட்டோட செய்வீங்க. வேலை இடத்துல பெரிய நல்ல மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு உங்களோட முன் யோசனைகளால சில சிக்கல்ல இருந்து தவிர்த்து வெளியே வந்துருவீங்க. எதையுமே உங்களோட அணுகுமுறையால இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ஓய்வில்லாத வேலையால உடல்ல சில தொந்தரவுகள் வரலாம். உடல் வலி, தலைவலி போன்ற உபாதைகள் சிலருக்கு இருக்கும். வேலைகள்ல கவனத்தோட ஈடுபடுறது நல்லதுங்க. பிரயாணங்கள்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கையில பணம் நிறையவே இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. சிலருக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அதிகமாகவே இருக்கும். வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய வட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய நல்ல நாளா இருக்கு. தொழில்ல ஏற்பட்ட டென்ஷன் கூட இன்னைக்கு குறையுங்க. கூட்டாளிகள் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். சிலர் ஆலய வழிபாடு தெய்வ தரிசனங்கள் எல்லாம் இன்னைக்கு செய்வீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நீலம். அதிர்ஷ்ட எண் 1, 6. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 9வது இடமான பாக்யஸ்தானத்துல இருக்கிறதும் பாக்யாதிபதியான புதன் 3வது இடமான தைரியஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. உங்களுடைய பொருளாதாரத்துல ஏற்பட்ட பின்னடைவெல்லாம் விலகுங்க. எடுத்த முயற்சிகள் சிறப்பான வெற்றியை கொடுக்கும். மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு விலகுங்க. மனஸ்தாபங்கள்லாம் மறையும். அவரோட ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்கள்கிட்ட நல்லாவே இருக்குங்க. அவரோட உதவியும் நிறையாவே இருக்கும். அசையும் அசையா சொத்துக்களால நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரம்லாம் நல்லா சிறப்பா இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்லாவே இருக்குங்க. நண்பர்களோட உதவியும் ஆறுதலும் இருக்கும். பெண்களுக்கு கவலைகள்லாம் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்கு. பெற்றவர்கள் உங்களை நினைச்சு பெருமைப்படும்படியான விஷயங்கள் நடக்கும். திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு திருமணம் கூடி வருவதற்கான ஒரு கிரக நிலைகள் சிறப்பா இருக்குதுங்க. வரன் பற்றிய நல்ல செய்திகள் எல்லாம் வரும். மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. சிலர் அரசாங்க உதவிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நண்பர்களால நல்ல பயனடைவீங்க. சிறந்த பண்பாளர்களா இருப்பீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ஆலய திருப்பணிகள் எல்லாம் இன்னைக்கு முழு மனசோட ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கோயில்களுக்கு போறது, பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறது அதெல்லாம் இன்னைக்கு செய்வீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான அமைப்பு இருக்கும். பொது சேவையில அதிகமான ஈடுபாடு இருக்கும்.
பண வரவெல்லாம் தாராளமா இருக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சிறப்பான யோகத்தை தரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கும். சிலருக்கு அதிகாரிகளால அனுகூலமான சூழல் இருக்குங்க. வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு அதுக்குரிய நல்ல தகவல்கள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. சிலர் மொபைல் போனு, லேப்டாப் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. நண்பர்கள் அல்லது உறவினர்கள் விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க. உங்களுக்கு பாக்கிகள்லாம் இன்னைக்கு வசூலாகும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. யாரு என்ன பேசினாலும் நல்லதை பேசினா மாத்திரம் எடுத்துக்கங்க. உங்களை கெட்ட விஷயங்கள் பேசினாலும் அல்லது உங்ககிட்ட யாராவது கோபதாபத்தோட நடந்துக்கிட்டாலும் எதையுமே பொருட்படுத்தாம மனசுல எதையும் வச்சுக்காம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு காரியங்கள் எந்த தடையும் ஏற்படாது. ஆனா காரியத்துல நீங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணுங்க. யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம இருக்கிறது நல்லது. உங்களுடைய நேரடி பார்வையிலேயே தொழிலா இருந்தாலும் விசேஷங்களா இருந்தாலும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பா முடியக்கூடிய அமைப்பு இருந்தாலும் வார்த்தைகள்ல கவனத்தோட இருக்கணும். யாருக்கிட்டையும் தவறா எதுவும் வார்த்தைகளை விட்டுறாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். மாணவர்களுக்கு அடுத்தவங்க பிரச்சனைகளை தடையிடாதீங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. சண்டை சச்சரவுகள் நடக்கக்கூடிய இடத்துலயும் இருக்காதீங்க. பிரயாணங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க. வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் சிலருக்கு இருக்கும். பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காதுங்க. தடுமாற்றங்கள் இருக்காது. செல்வம் செல்வாக்கு உயரும். சுயமரியாதை கௌரவம் எல்லாம் அதிகமாகவே இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சில விஷயங்கள் உங்களுக்கு மன உளைச்சலை குடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உடல் நிலையில சில தொந்தரவுகள் வரலாம். உணவுல எண்ணெய் பதார்த்தங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. சிலருக்கு மனம் பதைபதைக்கிற விஷயங்கள் நடக்கலாம். கவனமா இருங்க. குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பேச்சுக்களை கேட்க வேண்டியது வரலாம். எந்த விஷயத்திலையும் பொறுமையோட இருக்கிறது அவசியம். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். மனசுல இருந்த பாரம் குறையுங்க. உங்களை குறையா சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களை பத்தி நல்ல மாதிரி பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். உங்களோட மதிப்பு கௌரவம் எல்லாம் உயரும். வேலை இடத்துலயும் சக ஊழியரோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 4. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7வது இடமான களத்திரஸ்தானத்துல இருக்கிறதும் குடும்பஸ்தானத்துல தனகாரகனான குரு பகவான் இருக்கிறதும் சிறப்பு. கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும். 2 பேரும் நல்ல ஒற்றுமையா இருப்பீங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் 2 பேரும் நல்லா கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுப்பீங்க. குடும்பத்துல இருந்த குழப்ப நிலையெல்லாம் மாறுங்க. குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருந்த மனக்கசப்புகள் மாறும். பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்பட்ட பின்னடைவுகள்லாம் சரியாகும். வருமானம் நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குது. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வருமானம் இருக்குங்க. நல்ல நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பெண்களுக்கு எதிலையுமே எச்சரிக்கையா இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள்ல இன்னைக்கு கலந்துக்கிட்டு நிம்மதி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எல்லா விஷயங்களையும் ரொம்ப பொறுப்பா இருப்பீங்க. கவனமா இருப்பீங்க. அடுத்தவங்க கிட்ட நல்ல பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு காரு, பைக்கு போன்ற வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கு. சிலர் காதலை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். காதல்ல இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறும். காதலை பெற்றவர்கள் கிட்ட தெரியப்படுத்தி அவங்களோட சம்மதம் பெறக்கூடிய நாளா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பிரயாணங்கள்லயும் வேலைகளையும் ரொம்ப கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு குறைவாதான் இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்களை கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும்.
உங்களோட மரியாதைக்கு பங்கம் வரலாம், கவனமா இருங்க. அடுத்தவங்க கிட்ட நீங்க தாழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுப்பா இருக்கிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். முக்கியமான வேலைகளை இன்னைக்கு முடிக்க முடியாம கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம். போக விரும்பிய இடங்களுக்கு போக முடியாம போகலாம். தேவையில்லாத மனிதர்களை சந்திக்கக்கூடிய சில சூழல்கள் இருக்கும். மனசுல வெறுப்பு இருந்தாலும் அவங்கள நேரடியா சந்திக்கும் போது வெறுப்பை காட்ட முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். எந்த விஷயத்திலையும் கவனத்தோடையும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான நாள்னே சொல்லலாங்க. சிலருக்கு உத்தியோகத்துல நல்ல உயர்வு அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. உடல் நலம் நல்லா சீரா இருக்கும். உங்களோட கவலைகள் கலக்கங்கள்லாம் தீர்ந்து மனசு ஒரு சந்தோஷமான சூழல்ல இருக்கும். பொறுப்புகளை கடமைகளை நல்லபடியா நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.